வாமா வா வா, எங்க மாப்பிள்ள வரலையா? இந்தா வந்திருக்காருமா, வெளியே வண்டி நிறுத்திட்டு இருக்காரு. நீயே வாசல்ல உட்காந்துருக்க, உள்ள உட்காராம நம்ம இப்படி வாசப்படியிலே உட்காந்துக்க வேண்டியதா. அவங்க சோறுக்கு போற நேரம் போய் சாப்பிட வேண்டியதா. வேற வழி. நம்ம ஒன்று சொன்னா அவங்க ரெண்டு சண்டைக்கு வளவலான்னு வருவாங்க. எதுக்கு அந்த வம்பு? சரி வாமா, நம்ம உள்ள போய் பேசலாம். நீ என்னம்மா திடீர்னு சொல்லாம வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏதாவது விசேஷமா? இல்லம்மா, நகை கடைக்கு வந்தோம். சரி நகை எடுத்தா அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தம்மா. சரி சரி, மெதுவாக பேசி. உங்க அன்னிக்காரியும் உள்ளதா இருக்கிறா. இனி அவ கண்ணெல்லாம் பட்டுட்டு இருந்தா அவ்வளோதான். அதனால நம்ம ரூம்குள்ள போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்லம்மா, நான் எடுத்துட்டு வந்தேன். அமௌண்ட் கொஞ்சம் பத்தல. அதுதான் சரின்னு கடையிலேயே கொடுத்துட்டு வந்தேன். அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு போய் தான் மாற்றணுமா? அப்படியா? சரி, அது அங்கெல்லாம் வைக்க வேண்டாம். அமௌண்ட் நான் தரேன். அதை போய் மாற்றி எடுத்துட்டு மாப்பிள்ளை கொடுக்க சாயங்காலமா வீட்டுக்கு போ. சரியா? சரிம்மா. அண்ணி வாங்க, நீ எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தோம். அண்ணன் நீ அவர் வெளியே இருக்காரு. உள்ள வாங்கி நான் காஃபி போகிறேன். சரி. ஆமாம், வாழ வந்த மருமக கிட்ட மகளிர் இருக்கிற நகையெல்லாம் காமிச்சா கண்ணு வச்சுவாங்க. இதே மருமக ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து காமிக்கலைன்னா அதை ஒரே போய் தண்டோட அடிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் எடுத்து கொடுத்து கொண்டு வந்து காமிச்சாலும் அது புருஷன் எடுத்து கொடுத்து தான் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அம்மா வீட்டில் என்ன இருக்குதுவாங்க. இவங்க புருஷன் எடுத்து கொடுக்கறதெல்லாம் இல்லை, அம்மா காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறக்க இந்த போடு கொடுத்துருக்க. நம்ம வீட்டில் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்பாது. இது மட்டும் இந்த கிழவி மட்டும் மகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இனி மா வந்துட்டாங்க, இந்த மாமியாரை கையிலேயே பிடிக்க முடியாது. குசு குசு குசுன்னு பேசிட்டே இருப்பாங்க. மருமக வாங்க,